இந்த 7 மாதங்கள் கடைசி வாரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கிருபையாய் கர்த்தர் ஒன்றும் குறைவில்லாமல் அவர் எங்களை வழி நடத்தினாரே. எல்லாரும் நாங்கள் அதை இணைத்து தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தும். வாய்களை திறந்த ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே வழி நடத்தின பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த உங்களுடைய வழியிலே எங்களை நடத்தினீங்களே, உங்களுக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து 2 மணி மிகுந்த ஆனந்த சத்தத்தோடு மன மகிழ்ச்சியோடு அவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா, நன்றி. எல்லாரும் மகிமைப்படுத்துவோம் மகிமைப்படுத்துவோம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவரை உயர்த்துவோம் உயர்த்துவோம். உங்களுடைய டேடி அப்பா அப்பா தகப்பனே, ஏசப்பா உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. தகப்பனே ராஜாவே உங்களுக்கு நன்றி. அவாந்திர வழிகளிலே ஆண்டவரே ஆறுகளை உண்டாக்குற தேவன் ஆண்டவரே, வனாந்திரத்திலே பாதைகளை உண்டாக்குற நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். தேவ பிள்ளைகளாய் சேர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரை ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலேருந்து துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று நன்மை கிருபை பின்தொடர்கிறபடியா நன்றி அப்பா. ராஜாவே, என் ஜீவனை பார்க்கும் கிருபை நல்லது. என் ஜீவனை பார்க்கலும் உடைய கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும் உங்களை ஆராதிக்கும் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, என்னுடைய ஜீவனை பார்க்கும் கிருபை பெரிதது நல்லதா இருக்கிறபடியால் ராஜாவே உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, புதிய ஒரு வல்லமையினாலே உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. புதிய ஒரு அபிஷேகத்தினாலே ஆண்டவரை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யுங்க. இந்த இடம் முழுக்க வந்து ஆண்டவரே தகப்பனை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாய் போகாத வண்ணம் இதோட வல்லமையில நிறைந்தப்பா, அபிஷேகத்திலே நிறைந்து, விடுதலையிலே நிறைந்த ஆண்டவரே, ஜெயத்திலே நிறைந்து கோவத்தக்கதாக அப்பா கிருபை பாராட்டுங்க. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ராஜாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இல்லாதவைகளை பேர் சொல்லி அழைக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறது போல பேர் சொல்லி அழைக்கிற தேவன் ஆண்டவரே, இல்லாதவைகளை உருவாக்குற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக, உம்முடைய பார்க்கும்படியாக, உம்முடைய பிள்ளைகளை பார்க்கும்படியாக இந்த பெத்தேலில் இறங்கி வந்திருக்கிறபடியா நன்றி அப்பா. ஜன கூட்டத்தை பார்க்கிற தேவன் அல்ல, இருதயங்களை பார்க்கிற தேவன். நொறுங்குண்ட இருதயங்களை பார்க்கிற தேவன் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல நொறுங்குண்ட உதயத்தோடு ஆண்டவரே, தாழ்மையோடு கீழ்ப்படி போறப்பா, அன்போடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள். உமக்கு காணிக்கையாய் எங்களே படைக்கத்தக்கதாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவே உங்களுக்கு நன்றி அப்பா. தேவாதி தேவனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றிகளோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உங்களுக்கு நன்றி. தேவ வல்லமை இந்த இடத்துல இருக்கிறபடியா, நல்ல தேவன் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறபடியா, இந்த காலங்களில் பாருங்க, பிசாசானவன் அநேகரை விழுங்கலாம் என்று சொல்லி சிங்கம் போல சுற்றி வகை தேடி திரிகிறான். யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அநேக சபைகளிலே குழப்பங்கள், அநேக விசுவாச குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு போட்டு அப்படியான காரியங்கள் இந்த காலங்கள் நடக்கிறபடி அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கரங்களுக்குள்ளே சபையை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய சபை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு சபைக்காக கரங்களை உயர்த்தி, வலது கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, பாதாளத்தின் வாசல்கள் ஆண்டவரே சபையை மேற்கொள்வதில் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே ஆண்டவரே. சபையை பிசாசானவன் தொடாதபடி ஆண்டவரே, உம்முடைய கரத்தை சபை மீது, சபை குடும்பங்கள் மீது வையுங்க ஆண்டவரே. அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போறார்கள், அநேகர் சோர்ந்து போகிறார்கள், இயேசுவை விட்டு பின்மாற்றமாய் போற குரூப்பங்கள் ஆண்டவரே அநேகர் உண்டு ராஜா. கர்த்தாவே, என் ராஜாவே, ஒரு மீட்பை கொடுக்கும்படியாக தேவ வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியாய் நாங்கள் சபையாராய் கொண்டாடுகிறோம் அப்பா. இயேசுவே இயேசுவே, உம்முடைய கிருபை இறங்குவதாக சபைகள் மீது ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யோவேல் தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்ட அந்த பின்மாறி மலையை ஆண்டவரே ஒவ்வொருதல் மேலும் ஆண்டவரை ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜாவே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவே, பெந்தெகோஸ்தின் அனுபவத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை வாழத்தக்கதாய், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே கட்டப்பட்டு வாழத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, அனலாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அனலாக்கும்படியாக ஆண்டவரே, கொழுந்து விட்டு எரியும்படியாக அக்கினி ஜுவாலையாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, சபை விசுவாசிகள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உருவாக்குங்க. இந்த நேரத்தில் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உங்களுக்கு நன்றி. சோர்ந்து போய் இருக்கிற இருதயங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற தேவன், சபைகள் ஒவ்வொன்றையுடைய கரங்களுக்குள்ளே போட்டுக்கிறோம். ஆண்டவரே, பிசாசுடைய வலைக்குள்ளே விழுந்து விடாத பண்ணம், சோர்வுகளுக்குள்ளே, துர் ஆலோசனைகளுக்குள்ளே ஆண்டவரே, கள்ள உபதேசங்களுக்குள்ளே ஆண்டவரே சிக்கிக்கொள்ளாதபடி இருக்க உதவி செய்யுங்க ராஜா. இயேசுவே, சபைகளுக்காய் உம்முடைய பிள்ளைகள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சபைகளையும் பொறுப்படுங்க. பெத்தேல் சபைக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஹல்லேலூயா. பெத்தேல் ஆண்டவரே தகப்பனே, மெயின் சபைக்காக ஆண்டவரே தகப்பனே, கிளை சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்கள் மீது கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய், ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இருளுகள் அகன்று போகட்டுங்கள், பாவமான காரியங்கள் அகன்று போகட்டும், பலவீனங்கள் எங்களை விட்டு அகன்று போவதாக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபையை பொறுப்படுங்க, குடும்பங்களை பொறுப்படுங்க. இந்த நாளில் வந்த பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுப்பீராக. தேவ வல்லமையினாலே நிரப்புங்க, அற்புதம் அதிசயங்கள்னாலே நிரப்புங்க. வரங்கள் ஆண்டவரை கிரியை செய்யட்டும். நீங்க கொடுத்த வரங்களை ஆண்டவரை தகப்பனை கிரியை செய்யத்தக்கதாக, பயன்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, தேவன் கொடுத்த தாளந்துகள் கர்த்தருக்காக பயன்படுத்தப்படட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. சபைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மூடுகிறோம். இந்த பூமியில் எதை கட்டுவாயோ அது பரலோகத்திலே கட்டப்படும். இந்த பூமியில் எதை கட்டவுக்கிறாயோ அது பரலோகத்திலே கட்டவுக்கப்படும் என்று வார்த்தை சொல்லியிருக்கிறீர்கள் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபைகள் துன்பப்படுத்துகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, தூர விலகி போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்தியா தேசத்திலே சபையை துன்பப்படுத்துகிறவர் அந்த இடத்தை விட்டு தூர இடங்களுக்கு ஆண்டவரை கடந்து போகட்டும். ஆண்டவரே, தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாய், ரட்சித்துக் கொள்ளத்தக்கதாய், உள்ளில் உதைப்பது கடினமாம் என்று சொன்னீங்களே ராஜா. ஆண்டவரே, சபையை எரித்து கொளுத்தாதபடி ஆண்டவரே ராஜா, சபை குடும்பங்களை ஆண்டவரே தகப்பனே அடிக்காதபடி இருக்க ராஜாவே கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, சபை விசுவாச குடும்பங்கள் ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பாதத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை மூடுவதாக, தேவ பிரசன்னம் மூடுவதாக ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவே, நீங்கள் காக்கிற தேவன். ஆண்டவரே, பறந்து காக்கிற பட்சியை போல இருக்கிற தேவாதி தேவனே, உம்முடைய உன்னதமானுடைய மறைவிலே மறைத்து வைத்து பாதுகாக்கிற தேவன், சபையை மூடிக்கொள்ளுங்க. சபை குடும்பங்கள் ஆண்டவரே யாரும் வஞ்சிக்கப்படாதபடி, ஆண்டவரே கடைசி காலத்திலே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லப்பட்டபடி, உடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, சபை வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி இருக்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம் உடைய கரங்களுக்குள்ளே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய ஆண்டவரே, வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தை நீங்கள் ஆண்டவரே மகிமைப்படுத்தியிருக்கிறீங்க. உடைய வசனம் உடைய ஆவி ஜீவனுமாய் வசனம் மூலமாய் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொறுப்படுவுங்க.
வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானமுள்ள இருதயத்தை தாருங்க. அடியேற்கு ஞானமுள்ள இருதயத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. ஆமென். நாங்கள் சங்கீதம் 92வது சங்கீதம் 10வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 92வது சங்கீதம். என் கொம்பை காண்டாமிடத்துக்கு கொம்பை போல உயர்த்துவீர், புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புதிய எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் கொம்பை காண்டாமிரத்துக்கு ஒத்த கொம்பை போல உயர்த்துகிறேன். காண்டாமிரத்துக்கு ஒத்த கொம்பு ஒரு பலமுள்ள கொம்பு. கொம்புன்னு சொல்லி சொன்னால் பலத்தை குறிக்கிறது. ஆண்டவர் எங்களை பலப்படுத்துகிற தேவன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்திலே பார்க்குறோம். என் தலையை என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், புது எண்ணெயினாலே என்னை உயர்த்துவீர், புது எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்னு சொல்லி சொன்னால் அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். அபிஷேகம், ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அபிஷேகம், அனாயிண்டிங் அண்ட் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அபிஷேகம் பண்ணிக்கொண்டே ஆண்டவர் இருக்கிறார். பாருங்கள், இந்த சங்கீதம் எண்ணாகமத்துக்கு ஒத்த சங்கீதம். ஒருவேளை மோசே எழுதியிருக்கலாம்ன்ற மாதிரி ஆராய்ச்சியார்கள் சொல்கிறார்கள். இந்த சங்கீதம் 90, 91, 92வது சங்கீதங்கள். இந்த சங்கீதத்தில் பாருங்கள், ஆண்டவர் எங்களை அபிஷேகம் பண்ணுகிற தேவன். ஆமென். இப்போ அபிஷேகம் பாருங்கள், அபிஷேகம் சொல்லி சொன்னால் அது எங்களை என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களுக்குள்ளே அபிஷேகம் வரும்போது அந்த அபிஷேகம் எங்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியங்களுக்காக அல்ல ஒவ்வொரு காரியங்களுக்காக தன்னுடைய ஜனங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். வேறு பிரிக்கப்பட்டு ஸ்பெஷல் அனாயிண்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு விசேஷித்தமான அபிஷேகத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன அபிஷேகம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் சரி புதிய ஏற்பாடு காலத்திலேயும் நாங்கள் வாசிக்கும் பொழுது அபிஷேகங்கள் ஒரு ராஜான்னு சொல்லிச்சுன்னா ராஜா கேட்டு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆசாரியர்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆசாரியனுக்கு ஏற்ற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே போல் பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி சொன்னால் ஒரு தீர்க்கதரிசிக்கு ஏற்ற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ 6 அந்த அபிஷேகத்தை கொடுத்து வழி நடத்துகிறார் சொல்லினால் நம்முடைய கர்த்தராகிய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் பிதாவானவர் நசனாகிய இயேசுவை அபிஷேகத்தினாலே நிரப்பி இருந்தபடியால் அப்போஸ்தலர் 10:38 வாசிப்போம்னு சொன்னால், அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும், என்னத்தினாலும்? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நசரேயனாகிய இயேசுவை அபிஷேகம் பண்ணப்பட்டபடியால் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படியாக ஆண்டவர் சுற்றி திரிந்தார். அந்த ஸ்பெஷல் அனாயிண்டிங் இயேசுக்குள்ளே இருந்தபடியால், அந்த வல்லமை அவருக்குள்ளே இருந்தபடியால், பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட அந்த அபிஷேக வல்லமை இருந்தபடியால் பாருங்கள், நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளை பிடித்தவர்களை விடுதலையாக்கவும் சுகப்படுத்தவும் ஆண்டவர் எப்படி என்று சொன்னால்
சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க இப்பொழுதும் சுற்றி திரிகிறார். எப்படின்னு சொன்னால் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக. யார் மூலமாய்? தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் மூலமாய், என் மூலமாய். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், எங்களை பார்க்குறவர் யாரை பார்க்கணும்னு சொன்னால் இயேசுவை பார்க்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் யாருடைய பிரதிநிதியாய் வந்திருக்கிறோம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய. ஹல்லேலூயா. நாங்கள் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகள் வந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சுகத்தை, விடுதலையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ ஆசாரிய ஊழியத்துக்கு அபிஷேகம் வேணும். அதே போல் பாருங்கள், ஒரு சுவிசேஷம் சொல்வதற்கு லூக்கா 4:18 எடுத்து வாசிக்க தேவையில்லை. அதற்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். போதிக்கிறதுக்கு 1 யோவான் 1:27 வாசிக்க, போதிப்பதற்கு அபிஷேகம் வேண்டும். அங்கே தீர்க்கதரிசிகளை அபிஷேகிப்பதற்கு வந்து அந்த அபிஷேகம் வேண்டும். அப்போ அபிஷேகம் வந்து தேவன் கொடுத்து தேவனுடைய ஊழியத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே பாருங்கள், ஒரு ராஜாவுடைய அபிஷேகத்தை குறித்து இந்த நாளில் நாங்கள் தியானிக்கலாம். சுருக்கமாக நாங்கள் தியானிக்கலாம் ஒரு ராஜாவுடைய அபிஷேகத்தை குறித்து. அந்த ராஜா வந்து வேதத்தில் நாங்கள் ராஜாண்டு பார்க்கையில் ஆனால் ராஜா மாதிரி நடக்கிறார். அவருக்குரிய ஒரு 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 அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகமாக இருக்கிறதுன்னு சொன்னால் ஒரு தலைவனுக்குரிய அபிஷேகமாக இருக்கிறது. அதுதான் முதல் ஆரை அபிஷேகம் பண்ணிறாருன்னு சொன்னால் சவுலை சாமுவேல் அபிஷேகம் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. இதை நாங்கள் இந்த நாளில் தியானிக்கப்போம். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் எகிப்தில் இருக்கும்போது ஆண்டவர் மோசேயை தன்னுடைய தாசனை எழுப்பி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களை மோசே தான் பெரிய தலைவனாக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு பின்பதாக பார்த்தீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து மோசே மரித்து போகிறான். மோசே மரித்த பின்பு யார் வழி நடத்தினார்கள்? அதாவது யோசுவா இந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போனார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, யார் மோசே முதலாவது யார் மோசே வழி நடத்துகிறார்? மோசே மரித்த பின்பு யார் வழி நடத்துகிறாரு? யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறார்கள். இந்த யோசுவா வழி நடத்தி யோசுவா மரித்ததற்கு பின்பு அதற்கு பிற்பாடு நியாயாதிபதிகள் நியாயம் விசாரி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறார்கள். கிட்டத்தட்ட 14 நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து அவர்கள் வழி நடத்தினார்கள். ஒத்தேனியா என்று சொல்லக்கூடிய நியாயாதி ஃபர்ஸ்டில் இருந்து பாருங்க, அதில் இருந்து சாமுவேல் வரைக்கும் கிட்டத்தட்ட 15 நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் தெபோரா என்ற சகோதரி, பழைய ஏற்பாட்டு காலத்திலே தெபோரா என்ற ஒரு சகோதரி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய தேவனுடைய பிள்ளைகளை நியாயம் விசாரித்து கர்த்தருக்கு நேராக நடத்துகிறது. எப்படி என்ன சொன்னால், ஒரு பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணி அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு சொல்லி கர்த்தருக்கு நேராய் அந்த நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சாமுவேல், உங்களுக்கு தெரியும், சாமுவேல் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவரோடு இருந்து குழந்தையிலே தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஏலியோடு இருந்து, இன்னும் சொல்ல போனால் பாருங்கள், கேட்டு பெற்றுக்கொண்ட பிள்ளை, ஒரு வரம் மாதிரி கேட்டு பெற்றுக்கொண்ட பிள்ளை, அன்னால் அழுது பெற்றுக்கொண்ட பிள்ளை. பாருங்கள், தேவனுடைய சமூகத்திலே அது வளர்ந்து கொண்டிருந்தது. இந்த சாமுவேல் வந்து கிட்டத்தட்ட ராஜாவை போல, ஒரு ஆசாரியனை போல வந்து பாருங்க, ஒரு நியாயாதிபதியாக இஸ்ரவேல் ஜனங்களை சாமுவேல் நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான். இந்த சாமுவேல் வயது சென்றதுக்கு பிறகு சாமுவேலுடைய பிள்ளைகள் வந்து
அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து கொண்டு வந்தார்கள். அதில் ஒரு மகனுக்கு பேர் என்ன சொன்னால் ஜோவேல். இந்த ஜோவேல் இல்லை, ஒரு மகனுக்கு பேர் ஜோவேல். ஹல்லேலூயா. அவரும் என்ன செய்யறன்னு சொன்னால் நியாயம் விசாரித்து கொண்டு வந்தார்கள். அப்போ சாமுவேல் முதிர் வயதாக இருந்தபடியால் இந்த பிள்ளைகள் சவுண்ட் கூடவே இருக்குதா இல்லையா? ஓகே. சாமுவேல் வந்து முதிர் வயதாக இருந்தபடியால் பிள்ளைகள் இப்போ அந்த பொறுப்பெடுத்து நியாயம் விசாரித்து கொண்டிருந்தபடியால் ஒரு கொஞ்சம் பேர் ஜனங்கள் போய் நீங்கள் நியாயம் விசாரித்தது போல, நீங்கள் எங்களை வழிநடத்தினது போல உங்களுடைய பிள்ளைகள் எங்களை நடத்துகிறது இல்லையான்னு சொல்லி அந்த சாமுவேலுடைய பிள்ளைகள்கிட்ட போயிட்டு, அதாவது சாமுவேல்கிட்ட போய் சாமுவேலுடைய பிள்ளைகளை பற்றி முறைப்பாடுகள் கம்ப்ளைண்ட் பண்ணுறார்கள். ஏன் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து பாருங்கள், அந்த சாமுவேலுடைய பிள்ளைகள் வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால் பொருளாசை கொண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த பொருளாசை நிமித்தம் என்ன செய்தார்கள் சொன்னால் லஞ்சம் வாங்கி அவர்கள் கர்த்தருக்கு என்ன செய்தார்கள் என்று சொன்னால் பலி கொடுத்தார்கள். எப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், உதாரணமாய் வந்து ஜனங்கள் கியூவில் நின்றான்னு சொல்லி சொன்னால் இப்போ கொஞ்சம் காணிக்கை அதிகமாக கொடுத்த உடனே முதலாவது பலி அவர் செலுத்தி போட்டு போகலாம். மற்றாக்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் மற்றாக்கள் கியூவில் வந்து கொண்டிருக்கோம். ஏன்னா கியூன்னு சொன்னால் கியூ தான், ஒரு தடவை மாறியலாம். இப்போ எங்களுடைய தேசத்திலே பாருங்கள், லஞ்சம் என்ன செய்தது, தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்க. நீங்கள் காசு கொடுத்தா வந்த பணம் 10 செய்வோம்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. ஆமாவா இல்லையா? பணம் இருந்தால் இதையும் செய்து போட்டு போகலாம். அதே போல் இவர்கள் வந்து சாமுவேல் கர்த்தருக்கு பயந்த மகன் வந்து சாமுவேல் ஆண்டவருக்குள்ளே கடைசி காலம் வரைக்கும் நல்லா இருந்த மனுஷனா ஒரே ஒரு தவறுன்னு சொல்லினால் பிள்ளைகளை சரியான வழியிலே வழி நடத்தவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த சாமுவேல் பிள்ளைகள் வந்து பாருங்கள், இந்த சில வசனங்களை நாங்கள் வாசிக்கும்போது நாங்கள் புரிந்து கொள்ளலாம். வந்து 8வது அதிகாரம் 1 சாமுவேல் 8வது அதிகாரத்தை என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 8வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 8:5 1 சாமுவேல் 1 சாமுவேல் 8. நீர் முதிர் வயதுள்ளவனானீர், உம்முடைய குமாரனுடைய வழிகளிலே நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும். அப்போ எல்லா ஜாதிகளுக்கும் ராஜா இருக்கிறது. இஸ்ரவேல் ராஜாவுக்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவில்லை, மற்ற ஜாதிகளுக்கு இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும். காரணம், சாமுவேலுடைய பிள்ளைகள் எங்களை என்ன செய்கிறதில்லை, சரியாக அவர்கள் விசாரிக்கிறதில்லை, சரியாக வந்து எங்களை விசாரிக்கிறதில்லை. ஆனபடியாக எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். அப்போ இந்த ஜனங்கள் கேட்கும்போது அந்த 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 கேட்ட காரியம் வந்து சாமுவேலுக்கு சரியாய் படையில. ராஜாவை கேட்டபோது இவ்வளவு காலம் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் ராஜாவாக இருக்கிறார்? தேவன் தான் ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் தான் ராஜாவாக இருக்கிறார். அவர்தான் தன்னுடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவருக்கு விருப்பம், அவருக்கு பிரியம். இப்பொழுது ஜனங்கள் மற்ற ஜனங்களை பார்த்து திரும்பி அவர்களுக்கு ராஜா இருக்கிறதான ஜனங்கள், அந்த ராஜா ஜனங்களை ஆளுகிறது போல எங்களுக்கும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்கிறார்கள். கேட்ட உடனே பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிப்போம் என்று சொல்லி 7வது வசனத்தை வாசிங்க. சாமுவேலுக்கு அது தகாததா, சரிப்பட்டு வரையில்லை. அந்த வார்த்தை வந்து தகாததாக இருந்தது. என்ன வார்த்தை தகாததாக இருந்தது? ராஜாவை, எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துங்க. இந்த வார்த்தை வந்து சாமுவேலுக்கு அது தகாததாக இருந்தது. ஜனங்கள் கேட்குறது, அவர் பாருங்கள், சாமுவேல் பெரிய ஒரு நியாயாதிபதியாக இருந்தாலும்
தேவனுடைய சமூகத்தில் இருந்து வளர்ந்த மகன் என்ன காரியம் என்றாலும் தேவன்கிட்ட போய் தேவனோடு பேசுவான். அல்லேலூயா. அதுதான் ஜெபம், அதுதான் விண்ணப்பம். என்ன காரியங்கள், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே போய் தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்த, தானாய் சொந்தமாய் தன்னுடைய ஆலோசனையின்படி அல்லது தன்னுடைய சொந்த முயற்சியின்படி அவன் ஒரு காரியங்களையும் செய்யலை. இது ஜனங்கள் கேட்குற, ராஜா கேட்கிறார்களே, சாமுவேல் யோசிக்கிறார், ராஜா கேட்கிறார், எல்லாருக்கும் ராஜா இருக்கிறார்கள், ஆனால் எங்களுக்கு ராஜா நம்முடைய கர்த்தராகிய தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமையிலிருந்து நடத்தி வந்த தேவன், ஒரே ஒரு தேவன் தான் எங்களுக்கு ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ எங்களுக்கு ஒரே ஒரு ராஜா இருக்கிறார், நம்முடைய தேவன், இஸ்ரவேலின் ராஜா இயேசு ராஜாவே, இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு அவர் ராஜாவாக இருக்கிறார், கர்த்தாவாக இருக்கிறார். ஒரே ஒரு ராஜா தான் எங்களுக்கு இருக்கிறார். ஆமென். அந்த ராஜா அவர் எங்களை ஆளுவார், எங்களை வழி நடத்துவார், கிருபையாய் வழி நடத்துவார். அப்போ ஆண்டவர்கிட்ட பாருங்க, சாமுவேல் போய் என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு நான் விண்ணப்பம் பண்ணுறான் பாருங்க. வாசிங்க. கேள், உன்னை தள்ளவில்லை, என்னைத்தான் தள்ளினார்கள். பாருங்க, சாமுவேலை பார்த்துக்க, ஜனங்கள் யாரப்ப தள்ளினா, உன்னை தள்ளல, யாரை தள்ளினாங்க, என்ன தள்ளினா. சாமுவேல் யாருடைய பிரதிநிதியாக நிற்கிறான்னு சொல்லினால் கர்த்தருடைய பிரதிநிதியாக நிற்கிறார். ஹல்லேலூயா. சாமுவேலை தள்ளி பாருங்க, சாமுவேல் வேண்டாம் எனக்கு அல்லது என்று சொன்ன யாரை வேண்டாம்னு சொல்றார்கள், மறைமுகமா கர்த்தரை வேண்டாம்னு சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை வேண்டாம், உலக ஜனங்கள் போல உலக வழக்கத்தின்படி நாங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரியப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் கொஞ்சம் ஜனங்களாக இருந்தாலும் உலகம் போல போக்கில் நாங்கள் போக முடியாது. ஹல்லேலூயா. உலக ஜனங்கள் மாதிரி நானும் நீங்களும் வாழ முடியாது. சில பேர் வெளிப்பிரகாரமாக சொல்கிறார்கள், வெளிப்பிரகமாய் ஆடைகள் அதுகள் அது அது தேவைதான். அதை விட எங்கள் உள்ளான மனுஷன் வாழுகிற வாழ்க்கை நாங்கள் உலகத்தார் மாதிரி வாழ முடியாது. எங்களுடைய சிந்தை உலகத்தார் மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். அதைத்தான் நாங்கள் பரிசுத்தம் என்று சொல்லி சொல்கிறோம், ஹோலினஸ் என்று சொல்லி சொல்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாருங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி யாரை அங்கே உதாசீனப்படுத்துகிறேன்னு சொன்னால் ஆண்டவரை கர்த்தரை உதாசீனப்படுத்துகிறார், ராஜாவை உதாசீனப்படுத்துகிறார்கள். ராஜாவை அங்கே என்ன செய்கிறார்கள், தேவாதி தேவனை வேணான்னு சொல்லி சொல்கிறார்கள். அப்போ அந்த வசந்த வாசிங்க அப்படியே. நாள் முதல் என்னை விட்டு உனக்கும் செய்கிறார்கள். ஆமென். எகிப்தில் இருந்து யார் அழைத்து கொண்டு வந்தது? தேவனாகிய கர்த்தர் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேறு யாரும் இல்லை. அழைத்து கொண்டு வந்தவர் யாரு? நம்முடைய தேவன். அவர்தான் ராஜாவாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க ஒரு குறையும் இல்லாம வழி நடத்தி கொண்டு வந்தார். ஆனாலும் பாருங்க, மற்றவர்களை பார்த்து, புறஜாதியுடைய தெய்வங்களை பார்த்து, அந்த காரியங்களை பார்த்து போய் என்ன செய்கிறார்கள் சொன்னால் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். உங்களுடைய தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் பாருங்க, தேவன் எங்களை ரட்சித்து கிருபையாய் வழி நடத்தினாலும் எங்களுடைய கண்கள் சிலவேளை எங்கே நோக்கி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால் ஒரு ரட்சிக்கப்படாதவனை அல்லது ஒரு புறஜாதியார், ஒரு உலகத்தானைத்தான் எங்களுடைய கண்கள் நோக்கி பார்க்குறது. அவன் நல்லா இருக்கிறானே, ஹல்லேலூயா, அவன் நல்ல வேலை செய்கிறானே, நல்ல படிப்பு படிச்சிருக்கிறானே என்று சொல்லி அவனைத்தான் நோக்கி பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் எங்களை வழி நடத்தி வந்ததை நாங்கள் விட்டு விடுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அவர்கள் மேலே எங்களுக்கு கோபம் வருது. ஆண்டவர் இப்படி நடத்தினார், எப்படி மனம் வருகிறது விக்கிர ஆராதனைகளை வழி நடத்தன்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஏற்ற இடம் கொடுக்காமல் வேற காரியத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்து சொன்னோம்னா அது ஒரு விக்கிர ஆராதனையாக இருக்கிறது.
இப்போ பாருங்கள் அருமையான தேவன பிள்ளைகளே, எத்தனை தடவை நாங்கள் உலகத்தை நோக்கி பார்த்து திரும்பி வருகிறோம், திரும்பி பார்க்குறோம். ஹல்லேலூயா. கலப்பையின் மேல் கை வைத்தவன் என்ன சொல்கிற வசனம் சொல்கிறது? கலப்பையின் மேல் கை வைப்பவன் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. கலப்பையை நாங்கள் கை வச்சிடணும்னு சொன்னால் பின்னிட்டு பார்க்க, யாரை நோக்கி பார்க்க வேணும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் பார்க்க வேணும். அப்போ பாருங்க, அவர்கள் ஆரை தள்ளினார்கள் என்று சொல்லி சொன்னால், ஆரை தள்ளினார்கள், கர்த்தரை தள்ளினார்கள். ஆண்டவர் சொன்ன, நீ அவர்கள் சொல்றது எல்லாத்தையும் கேள். அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? ஒரு ராஜா, ஒரு தலைவர், ஒரு ராஜா வேணும்னு தானே கேட்கிறார்கள். ஓகே, அவர்களுக்கு ராஜா வேணும், நீ என்ன செய்? ராஜாவை ஏற்படுத்து, அவர்கள் சொல்றபடி கேள், அவர்களுக்கு கொடு. யார் ராஜாவை கேட்கிறார்கள்? யார் கேட்கிறார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறார்கள். ஆண்டவர் கொடுக்குறாரா இல்லையா? கேட்கிறதுக்கு கொடுக்குறார். ஆனால் கர்த்தருக்கு பாருங்க, பிரியம் இல்லாமல், அவருக்கு சித்தம் இல்லாமல் அவர் கொடுக்கிறார். தேவன பிள்ளைகளை ஜனங்கள் கேட்டபடியால் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் தொடர்ந்து சில காரியங்களை ஆண்டவரே கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி, இது ஆண்டவரே உமக்கு சித்தமா, எனக்கு தாரதா ஆண்டவரே என்று கேட்குறதை காட்டிலும் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் இந்த வேணுமா கொண்டு போன்னு சொல்லி தருவார். அதால் வார உபத்திரங்கள் எல்லாத்துக்கும் ஆறது பொறுப்புன்னு சொல்லி சொன்னால் நாம தான் பொறுப்பு. பாருங்க, வில்லங்கப்படுத்தி ஆண்டவரை போஸ்ட் பண்ணி ஆண்டவரை தாங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டு என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதை பெற்றுக்கொள்கிறது. அந்த சவுல் ஆண்டவர் பாருங்க, சாமுவேலை அபிஷேகம் பண்ணும் போது நீ ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது, பிற்பாடு அவனை அபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறம் இருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், அவன் சவுல் ராஜாவாக இருக்கிறான். அவனுடைய அனாயிண்டிங் அபிஷேகத்தை பாருங்க, எடுத்து வாசிக்கலாம். நாங்கள் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 9வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. 1வது வசனத்தை இருந்தான். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களுக்கும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். பயங்கர உயரம், என்ன போல பயங்கர உயரமாக இருந்தான். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதையை தேட புறப்பட்டு போ என்றான். கழுதையை தேட புறப்பட்டு போ என்று சொல்லி சொன்னான். ஆரை தேட? கழுதையை தேட. 6 பெஞ்சமின் கோத்திரம். இந்த சவுல் எந்த கோத்திரத்தில் உள்ள மனுஷன் சொன்னால் பெஞ்சமின் கோத்திரத்தில் உள்ள மனுஷன். அதே போல் புதிய ஏற்பாடு உள்ள சவுல் பவுலா மாறினதும் பெஞ்சமின் கோத்திரம். பெஞ்சமின் கோத்திரம் பெஞ்சமின் ஆருடைய குமாரன்? யாக்கோபினுடைய குமாரன். யாக்கோபினுடைய எந்த குமாரன்? கடைக்குட்டி 12வது குமாரன். அவர் யாருக்கு பிறந்த? அவருடைய அம்மா யாரு? அவருடைய அம்மாவுக்கு பேர் என்ன சொல்லுங்க? என்ன பேர் அம்மாவுக்கு? ராகேல். அப்படித்தானே இல்லையா? ராகேல். இந்த ராகேல் பெஞ்சமினுக்கு வைத்த பேர் பெனோனி என்று சொல்லி சொன்னால் அதனுடைய அர்த்தம் துக்கத்தின் மகன். பெனோனி. ராகேல் வைத்த பேர் என்ன பெஞ்சமினுக்கு? பெனோனி என்றால் துக்கத்தின் மகன். என்ற அந்த நேரத்தில் ராகேல் வியாதியாக இருந்தால், பெஞ்சமின் பிறந்து கொஞ்ச நேரம் இறந்துட்டால், அதற்கு முன்பதாக இவன் துக்கத்திலே
பிறந்திருக்கான்னு சொல்லி துக்கத்தின் மகன் என்று சொல்லி அங்கே பெயரை வைக்க. யாக்கோப் அதை கேள்விப்பட்டு அந்த பெயரை மாற்றி பெஞ்சமின் என்று சொல்லினால் வலது கரத்தின் மகன் என்று சொல்லி பெயரை மாற்றினான். வலது கரத்தின் மகன். இந்த பெஞ்சமின் வந்து யோசேப்பை யாக்கோப் அதிகமாக நேசித்தான். ஆனால் பாருங்க, கடைசி எல்லா சகோதரர்களால் நேசிக்கப்பட்டவன் இந்த பெஞ்சமின். என்றால் கடைசி மகன் ஒரு பெஞ்சமின் ஒரு சின்ன ஒரு கோத்திரமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த பெஞ்சமின் கோத்திரம் வந்து தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் பாருங்க, யூதாக்களோடு யுத்தத்துக்கு போகும் பொழுது யூதாக்களோடு சேர்ந்து அவர்கள் போவார்கள். இவர்கள் வந்து கொஞ்சம் பேராக இருந்தாலும் யுத்தத்தில் வல்லுநர்கள், யுத்தம் பண்ணுவார்கள். நல்லா இந்த பெஞ்சமின் கோத்திரத்தார் வந்து இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா யுத்தத்தில் அவர்கள் வல்லவர்கள். யாரோட சேர்ந்து யுத்தம் பண்ணுவார்னு சொன்னால் யூதாவோட. அநேக வேத வசனங்களை பார்த்தீங்கன்னா யூதாவோடு சேர்ந்து இணைந்து இவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் யுத்தத்துக்கு போவார்கள். இவர்கள் யுத்தத்துக்கு போவார். இந்த பெஞ்சமின் கோத்திரத்தில் இருந்து வந்த மனுஷன் யார் என்று சொன்னால் ஆறு சவுல். இந்த சவுல் வந்து பாருங்க, கழுதை தகப்பனுக்கு பேர் கீஷன்னு சொல்லி கீஷனுடைய கழுதைகளை காணும். தகப்பன் சொல்ற கழுதைகளை காணவில்லை, நீ போய் வேலைக்காரரை கொண்டு போய் தேடி பிடிச்சு கொண்டு வான்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால் கழுதைகளை போட்டது. இப்போ யாரு சவுல் வந்து இந்த கழுதை பிடிக்க வாரார். இந்த கழுதை பிடிக்க தேடும் பொழுது பாருங்க, ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்ற வார்த்தை வந்து 4வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனத்தை இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாருங்க. 4வது வசனத்தை கடந்து போனான். அங்கே அவர்களை காணாமல் சாலி நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறார், அவர் பெரியவர். தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறார், அவர் பெரியவர். அவர் சொல்லுவதெல்லாம் தப்பாமல் நடக்கும். இங்கே போவோம் ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். ஹல்லேலூயா. அங்க வேலைக்காரன் பாருங்க சொல்றான், ஒரு மனுஷன் இருக்கு அந்த பட்டணத்தில். யாரை குறித்து சொல்றாரு? சாமுவேலை குறித்து. சாமுவேலை குறித்து எப்படி சொல்ற? இவன் இந்த பட்டணத்தில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பெரியவராக இருக்கிறார். அவர் சொல்றதெல்லாம் நடக்கும். இந்த நாளையில ஊழியக்காரரை பார்த்து அல்லது விசுவாசிகளை பார்த்து ஜனங்கள் சொல்ல வேணும், இங்க ஒரு சபை இருக்கிறது, மென்செஸ்டரில் ஒரு சபை இருக்கிறது. இந்த சபைக்கு போனால் அங்கே ஒரு பெரியவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்ல வேலைக்காரர், அங்க ஒரு மனுஷன் இருக்கான், அவர் பெரியவர். ஏன் பெரியவர்? அவன் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. சாமுவேல் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. பெரியவராக இருக்கிற அங்கே போனால் நீங்க போக வேண்டிய வழியை காண்பிப்பார். ஹல்லேலூயா. இதுதான் தீர்க்கதரிசி. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று சொல்லினா இப்படியா தான் இருக்கவன். தேடி இவர்கள் வருகிறார்கள். இவர்கள் தேடி என்னத்தை தேடி வருகிறார்கள்? கழுதையை தேடி. யார்கிட்ட வருகிறார்கள் சொல்லி சொன்னால் சாமுவேல்கிட்ட வருகிறார்கள். நாங்கள் நேரம் போராதபடியால் பாருங்கள் 10வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 10வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அதில் வந்து 8வது வசனத்தை வாசிங்க. 8வது வசனத்தை, நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றார். 9வது வசனம், அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. ஆமென். நான் மாறி 9லேருந்து 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1வது வசனம்.
வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிறது போல பென்யமீன் எல்லையாகிய செல்சாக்கு ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது. இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். நீ அவர்களை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியிலே சேரும் பொழுது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் 3 அப்பங்களையும் வேறொருவன் திராட்சைரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து. போதும் பாருங்க. ஆண்டவர் இவங்க என்ன கழுதை இப்போ என்ன செய்துட்டது, கிடைச்சிட்டது, கழுதை கிடைச்சிட்டது. ஆனால் சவுலை காணவில்லை என்று சொல்லி அங்கே கீஸ் என்ன தகப்பனார் வேதனை பட போகிறார் என்று சொல்லி, அப்போ சாமுவேல் வந்து சவுலை எப்படியாய் அபிஷேகம் பண்ணினார்? எப்படியாய் அபிஷேகம் பண்ணார் தான் இப்பொழுது கேள்வி. எப்படியா அபிஷேகம் பண்ணினார்? தைல குப்பி எடுத்து எப்படியா அபிஷேகம் பண்ணார்? தைலக்குப்பியை எடுத்து ஆ அவன் தலையின் மேல் வார்த்து ஆ அவனை முத்தம் செய்து, ம் கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்ல. தலைவனாக அபிஷேகம் பண்ணினவர் ராஜான் இருக்குதா? இல்லை. ஹல்லேலூயா. தலைவனாக, ஒரு தலைவனாக அபிஷேகம் பண்ண. இப்போ பாருங்க, ஒஃபிஷியலாக வந்து ராஜான்னு சொல்லி, ஆனால் ராஜா சவுலன்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தில் வந்து கேப்டன், இங்கிலீஷில் கேப்டன் போட்டிருக்கு, அப்படி தானே தலைவன் சொல்லி இங்கிலீஷில் என்ன பைபிளில் போட்டிருக்காங்க, கேப்டன் சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஒரு லீடராக என்ன செய்கிறது? அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. இப்போ 6 அபிஷேகம் பண்ணினேன்னு சொல்லி சொன்னால், தேவன் வந்து பாருங்க, சாமுவேலை கொண்டு சவுலை அபிஷேகம் பண்ணுறார். என்னத்துக்காக அபிஷேகம் பண்ணுறார் என்று சொல்லி சொன்னார். என்னத்துக்காக அபிஷேகம் பண்ணார்? இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த அபிஷேகம் சவுலை வழிநடத்துகிறது. நாங்கள் வாசித்தபடி அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். தீர்க்கதரிசனம் அங்கே ஒரு குரூப்புக்குள்ளே போய் ஜாயின் பண்ணுறான்னு சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அபிஷேகம் என்னன்னு சொன்னால், அதை அவன் ஒரு தலைவனாக வழி நடத்துகிறதா இருக்கிறது. அபிஷேகம் ஒரு தலைவனாக வழி நடத்துகிறதா இருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். 8:7 வாசி. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். அப்போ ஆண்டவர் சொல்ல கேட்டாரா இல்லையா? ஆட்ட சொல்ல கேட்டார், ஜனங்கள்ட சொல்ல கேட்டார். என்ன ஜனங்கள் என்ன கேட்டார்கள்? ராஜா. ஏன் ராஜா கேட்டார்கள் சொல்லி சொன்னால், சாமுவேலுடைய குமாரர்கள் சரியாக நியாயம் விசாரிக்கவில்லை என்றதுக்காக தங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று சொல்லி கேட்க, இப்போ ராஜாவா ஒரு தலைவனாக சவுலை அபிஷேகம் பண்ணினார். சவுலை அபிஷேகம் பண்ணினார். இப்போ சவுலுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால், அபிஷேகம் இருக்கிறது. யார் கொடுத்த அபிஷேகம்? ஆண்டவர் கொடுத்த ஒரு அபிஷேகம். தலைவர் என்று சொல்லி, ராஜான்னு சொல்லி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அபிஷேகம் இந்த சவுலை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. சவுலை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. பாருங்க, 9வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 16வது வசனம் 16. நாளை இந்நேரம் பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்கள். என்னத்துக்கு அதிபதியாக? இஸ்ரவேலின் அதிபதியாக. ராஜான் இருக்குதோ இல்லை, முதலாவது தலைவர் என்று காரணம் அதிபதி. கிட்டத்தட்ட இங்கிலீஷில் வந்து ஒரே வேர்ட்ஸ் தான் பாவிக்கிறாங்க. சில இங்கிலீஷ் லீடர் என்று போட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அதிபதியாக உன்னை நான் ஏற்படுத்திட்டேன்னு சொல்லி, அப்போ ஒரு அபிஷேகம் வந்து ஒருதனை தலைவனாக அதிபதியாக ஏற்படுத்தி வச்சிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு சொன்னா, நீ
உனக்கு நான் ஒரு மனுஷனை என்ன செய்வேன், அனுப்புவேன். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? யாரை அனுப்புவேன்? ஒரு மனுஷனை அனுப்புவேன். யாரை அனுப்புவேன்? சவுலை அனுப்புவேன். சவுல் எந்த சூழ்நிலையில் வாராருன்னு சொல்லிச்சுன்னா, எந்த சூழ்நிலையில் இருந்து வாரார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கழுதையை தேட வாரார். இப்போ பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் என்னாலும் துளைஞ்சு போனால், என்னாலும் காரியங்கள் வந்தால் வந்து பாருங்க, அது கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய்த்தான் நடத்துவார். ஹல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவாய். இப்போ பாருங்க, என்ன துளைஞ்சு போச்சு? கழுதையை காணோம். கழுதையை தேடி வர்றது யாரு? சவுல். ஆண்டவர் சிலவை சொல்லுவார், என்ன சொன்னால், தொட்டிலே பிள்ளையும் கிள்ளி தொட்டிலே மாட்டி. அதே போல ஆண்டவர் அங்கே கழுதைகளுக்கு சொல்லிப்ப வெளியே விட்டு ஓடுன்னு சொல்லி, வீட்டுக்கு நின்ற கழுதை என்ன செய்யுது? வெளியில் ஓடி வந்துடு. கழுதையை தேடித்தான் யாரு? சவுல் வந்து கொண்டிருக்கிறார். இப்போ சாமுவேல் தேடி போனாரோ இல்லை. பாருங்க, சாமுவேலுடைய கரங்களிலே கொண்டு வந்து ஒரு மனுஷனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சாமுவேல் கர்த்தரிடத்திலே அவன் நியாயம் விசாரிக்கிற செய்கிறது, இவங்க செய்கிறது தவறென்று சொல்லி, அல்லது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கர்த்தரோடு உறவாடுகிறபடியால், தேவனுடைய பிள்ளைகளை தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறபடியால், தேவனோடு நெருங்கி இருக்கிறபடியால் சவுலை கொண்டு வந்து சாமுவேல் இருக்கிற இடத்துலையே கூட்டி கொண்டு போகிறார். சாமுவேல் போயில. ஹலோ, உனக்கு ஒரு மனுஷன் என்ன செய்கிறேன்? வசனத்தை பாருங்க, என்ன சொல்கிற வசனம் உனக்கு? சொல்லுங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஒரு மனுஷன் உன்னிடத்துல அனுப்புவேன். ஃபினிஷ். மனுஷன் வந்துட்டான். யார் அனுப்பினது? இப்போ கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். சாமுவேல் பெருமை பாராட்ட இயலுமோ? நான் தான் போய் சவுலை தேடி பிடிச்சேன், நான் தான் அபிஷேகம். இதுதான் இந்த நாளில் ஊழியத்தில் நடக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. யார் அனுப்புறது? தேவனுடைய பிள்ளைகள். யார் சபைக்கு ஜனங்களை அனுப்புறது? அல்லது யார் ஒரு ஊழியத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் தான் அனுப்புகிறார். நாங்கள் ஜஸ்ட் வந்து அவர்கள் மேலே கரங்களை வச்சு அபிஷேகம் பண்ணி விடுறது. என்ன வந்து பாஸ்டரா ஊழியம் செய்வதற்கு அபிஷேகம் பண்ணி விட்டார். எனக்கு மேலே உள்ள பாஸ்டர்ஸ். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் என்னை வழிநடத்துகிறது. அதே போல பாருங்க, சாமுவேல் கர்த்தரோடு இருந்தபடியால் தேவன் சொல்றார், ஒரு மனுஷனை நான் என்ன உனக்கு அனுப்பிவிடுவேன் சொல்லி. போன மனுஷன் மேலே தான் என்ன செய்யறேன்னு சொன்னால், அங்கே எண்ணெய் குப்பியை கொம்பை எடுத்து வச்சு தைல குப்பி எடுத்து சாமுவேல் ஊற்றி ஒரு தலைவனாக, ஒரு கேப்டனாக அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் பிறகு காலப்போக்கில் நாங்கள் அவரை கூப்பிடும் ராஜான்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் சவுல் வந்து ராஜாவல்ல, ஜனங்களுடைய பார்வையில் ராஜா. இதுக்கு நான் இந்த வித்தியாசத்தை காண்பிக்கும்படியாக தான் இதை நான் மீண்டும் மீண்டுமா சொல்லி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஜனங்களுடைய பார்வையில் யாரு? ஜனங்களுடைய பார்வையில் ராஜா. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இவரும் ஒரு நியாயாதிபதி போல ஒரு லீடர், இந்த சவுல் என்பவர். ஹல்லேலூயா. இந்த சவுல் வந்து பாருங்க, ஒரு 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 அதாவது ஒரு வெறுக்கப்பட்ட, அதாவது ஒரு கடைசி கொஞ்சம் இனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெஞ்சமீனில் இருந்து அவர் என்ன செய்தார்னு சொன்னால் சவுலை தெரிந்து கொண்டார். பவுலெல்லாம் பாருங்க, பவுலை பாருங்க, ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்த ஒரு சின்ன ஒரு கோத்திரம், சின்ன ஒரு கோத்திரத்தில் பிறந்த ஒரு ஆளை வந்து புதிய ஏற்பாடில் அவர் எழும்பிச்சு ரட்சித்து 14 நிறுவங்களை எழுதும்படியாக, பவுலை கொண்டு எழுதும்படியாக தேவன் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. பவுலை வந்து யார்கிட்ட? பவுலை வந்து அனனியா விட்டு அனுப்பி விடுறார். போ அனனியா என்னும் என்னுடைய ஊழியக்காரன், அவன் உனக்காக ஜெபிப்பான். ஜெபிக்கும் போது கண்களில் உள்ள செதுகள் விழுந்து அவனுக்கு பார்வை அடைந்தது புதிய ஏற்பாட்டில். ஹல்லேலூயா. ஆர் கொஞ்சமாய் அற்பமாய் எண்ணப்பட்டால் அவர்கள் மூலமாய், அவர்களை வைத்து கர்த்தர் உயர்த்தி பெரிய காரியம் செய்வார். பாருங்கள், உலகத்தில் வந்து ஜூத ஜனங்களை பார்த்தீங்கன்னு சொல்லி, ஜூத தேசத்தை இஸ்ரவேல் தேசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குட்டி தேசம். ஜூத ஜனங்களை பார்த்தீங்கன்னு சொல்லினால் ஒரு கொஞ்ச ஜனங்கள். ஹிட்லர் செகண்ட் வேர்ல்டு வாரில் கிட்டத்தட்ட 6 மில்லியன் ஜனங்களை வந்து 6 மில்லியன் பீப்புளை வந்து அவன் என்ன செய்தான் சொன்னால் அழித்தவன், கில் பண்ணினவன், வந்து சிறையிலே போட்டவன், வந்து அவர்களை வந்து கொடுமைப்படுத்தி கொன்றது மாத்திரமில்லை, கொடுமைப்படுத்தி
சித்திரவதை பண்ணி அநேக காரியங்களை அவர் செய்து ஜனங்களை அழித்தான், யூத ஜனங்களை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு அந்த 6 மில்லியன் 6 மில்லியன் ஜனங்கள் மீண்டுமாய் வந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளை வெட்ட 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 அவர்கள் வளர்ந்து கொண்டிருப்பார்கள். கிறிஸ்தவர்களை பாருங்க துன்பப்படுத்த இந்தியா தேசத்தில் நியூஸ்களை சபைகளை எரிக்கிறார்கள், நியூஸ் ஜெபிக்கிறோம், ஹல்லேலூயா, துன்பப்படுத்த எங்க சபை இல்லா போதோ இன்னும் சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் ஆத்துமாக்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களை என்ன செய்ய முடியாது? அடக்க முடியாது, வெட்ட முடியாது. ஆண்டவர் அப்படியே வளர்த்தி கொண்டிருப்பார். யூத ஜனங்களை எப்படியாய் பெருகி கொண்டிருக்கிறார்கள் போல. இப்பொழுது பாருங்க, யூத ஜனங்கள் இல்லாமல் உலகம் இயங்காது. அவ்வளவு யூத ஜனங்கள் எல்லாத்திலையும் பங்குகளாய் ஒவ்வொரு பாட்டாய் இருக்கிறார்கள் யூத இஸ்ரவேல் ஜனங்கள். ஹல்லேலூயா. பெஞ்சமின் கோத்திரம் ஒரு சின்ன கோத்திரம், ஒரு அற்பமாக இருந்தாலும் இதில் இருந்து ஒரு சவுலை எடுத்து பாருங்க, சவுலை எடுத்து வந்து ஒரு தலைவனாய் ஒரு ராஜாவை என்ன செய்யணும்னு சொல்லினால் அபிஷேகம் பண்ண. இந்த சவுல் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நான் சுருக்கமாக சொல்கிறேன். சவுல் அங்கே அமலேக்கியரை அழிக்க சொல்லபடி எல்லாரையும் அழிக்காமல் அதே போல் அவருடைய எல்லா மிருகங்கள் ஆடு மாடுகளை அழிக்காதபடி கொஞ்சத்தை கர்த்தருக்காக பலியிடும்படியாக பிடித்து அவை ஒழித்து வச்சிருந்தான். ஏன்னு சொன்னால் சாமுவேல் வரும்போது சொல்கிறான், கர்த்தருக்கு பலியிடும்படியாக நான் இல்லை, இந்த ஜனங்கள் நீர் அனுப்பின ஜனங்கள் தான் என்ன செய்துக்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள்னு சொல்லி அதில் இருந்து ஆண்டவர் சொல்கிறார், நான் என்ன செய்தேன்னு சொன்னால் சவுலை ராஜாவாய் தலைவனாய் இராதபடி புறக்கணித்தேன் என்று சொல்லி சொல்கிறார். இந்த கீழ்ப்படியானமை நிமித்தம் நான் ஒரு நாளைக்கு நான் இதோடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் இருக்கிற ஆசீர்வாதங்கள் இல்லாத தன்மை அல்ல சாபங்களை குறித்து ஒரு நாளைக்கு நாங்கள் தியானிக்கலாம். இந்த கீழ்ப்படியாமல் சவுல் தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடியால் கீழ்ப்படுத்தாதபடியால் இந்த தலைவர் என்ற இந்த காரியம் இல்லை ராஜா என்ற சொல்லக்கூடிய இந்த இதில் இருந்து அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆண்டவர் அவனில் இருந்து அதை எடுத்து போடுகிறார். எடுத்த உடனே பாருங்க, எடுத்து சொல்கிறார் இந்த அபிஷேகத்தை எடுத்த உடனே சாமுவேல் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். சவுலுக்காக துக்கப்பட்டு கொண்டிருக்கான். அவங்களுக்கு தெரிஞ்ச காரியம். சுக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்கிறார், நீ எத்தனை நாட்களுக்காக துக்கப்பட்டு கொண்டிருப்பாய், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, எங்கே போய் ஈசாயினுடைய வீட்டுக்கு போ, அங்கே நான் காண்பிக்கிற ஒருவனை என்ன செய், எனக்காக ராஜாவா எனக்காக அபிஷேகம் பண்ணு சொல்லி, எனக்காக அபிஷேகம் பண்ணு சொல்லி. இப்போ சாமுவேல் துக்கப்பட்டு கொண்டிருந்தவன், யாருக்காக துக்கப்பட்டு கொண்டிருந்தவன்? சவுலுக்காக துக்கப்பட்டு கொண்டிருந்தவன் இப்போ எழுந்து யாருடைய வீட்டுக்கு போகிறான்னு சொன்னார், ஈசாயினுடைய வீட்டுக்கு போகிறான். ஈசாயினுடைய வீட்டுக்கு போய் உங்களுக்கு தெரியும், அங்கே 8 குமாரர்கள். உங்களுக்கு தெரியும், மற்ற சாமுவேல் 1வது மகனை பார்க்குறான், 2வது 3வது பார்க்குறான். இவங்களெல்லாம் மிலிட்ரியில் ட்ரைனிங் எடுத்து இவங்களை நான் அபிஷேகம் பண்ண போகிற எழுந்திருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறேன், இல்லை நீ முகத்தை பார்க்குற, நான் இருதயங்களை ஆராய்கிறேன், நீ சரீர வளர்ச்சியை பார்க்குறாய்ன்னு சொல்லி அங்கே ஈசாயிட்ட சாமுவேல் கேட்குற, உனக்கு இவ்வளவுதானா குமாரன், இன்னும் வேற குமாரன் இருக்கிறான்னு சொல்லிச்சுன்னா ஒருவன் கடைசி ஒருவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கான் வனாந்திரத்தில் என்று சொல்லி பாருங்க. அந்த வேத வசதி அவனை ஸ்பெஷலாக ஆட்களை அனுப்பி அவரை கூப்பிடுகிறார்கள். தாவீது பாருங்க, சேரோட சதையோட பாருங்க ஆடுகளை மேய்த்த ஒரு வாலிபன் தாவீது. ஆடுகளுக்கு பின்னாலே இருந்தவன், யாராலையும் மதிக்காத ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன செய்யறனா ஆட்களை அனுப்பி சாமுவேலை வனாந்திரத்தில் இருந்து, அதாவது தாவீதை வனாந்திரத்தில் இருந்து எங்கே கூட்டிக் கொண்டு வராரு? வீட்டுக்கு கூட்டிக்கு. அந்த வசனங்களை சிலர்களை வாசிக்கும் போது அதில் எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். 16வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1வது வசனத்தை வாசிங்க. 16:1 சாமுவேல் 16:1.
எந்த மட்டும் தூக்கி திருப்பாய்? ம் நிரப்பிக்கொண்டு ஆ என்றான். 11வது வசனத்தை வாசிங்க. 11 ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. ஆள் அனுப்பி அவனை என்ன செய்? வரவழைப்பு. அது மட்டும் நான் உங்களோட உட்கார மாட்டேன், பந்தி எடுக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஆள் அனுப்ப ஒரு ஸ்பெஷல் ஒரு ஆள் போய் என்ன செய்யணும்? தாவீதை கூட்டி கொண்டு வரணும். பாருங்க, அற்பமாய் எண்ணப்பட்ட மனுஷன், ஆடுகளுக்குள்ளே இருக்கிற மனுஷனை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நாங்கள் அற்பமாய் அல்ல நீங்கள் யாராலையும் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம், உங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஆளை அனுப்பிவிடு, ஒரு ஸ்பெஷல் ஒரு ஆள் வந்து உங்களை சொல்லுவார், வாங்க ஆண்டவர் உங்களை கூப்பிடுறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த பதவி இருக்கிறது, இந்த வேலையில் இந்த உயர்வு இருக்கிறது, ஹல்லேலூயா, இந்த காரியம் இருக்கிறது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி உங்களை கூப்பிடுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஆள் வருவார். விசுவாசிக்கிறீர்களா தேவனுடைய பிள்ளைகளை? ஆண்டவர் அப்படியாய் செய்வார். ஹல்லேலூயா. உங்களை தாவீதை எப்படியாய் வனாந்திரத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்ததற்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனை அனுப்பினாரோ, அதே போல கர்த்தர் உங்களை அழைப்பிக்கும்படியாக, ஹல்லேலூயா, ஊழியத்தில் அழைப்பிக்கும்படியாக, வேலையில் பதவி உயர்வுகளில் அழைக்கும்படியாக, உங்களுக்கு இல்லாதவைகளாக இருக்கும் அதவைகளில் கொடுக்கும்படியாக அவர் தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக கர்த்தர் அழைப்பிப்பார். ஆமென். புதிய ஒரு ஆள் வரும். உங்களை பாருங்க, எனக்கு தெரியல, நான் சொல்லிக்கொண்டு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். புதிய ஒரு ஆள் உங்களோட குடும்பத்தில் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. புதியவைகளை நீங்கள் காண்பீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. நீங்கள் எழுதி வச்சிருங்க. ஆண்டவர் சொல்கிற புதியவர்களை நீங்கள் புதிய காரியங்கள், புதிய ஜீவன்களை காண்பீங்கள், அற்புதங்களை காண்பீங்கள். ஹல்லேலூயா. அதிசயங்களை உங்களுடைய கண்கள் காணும் தேவனுடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. ஒரு ஆள் வந்து சொல்லுவார், வாங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதை கொண்டு வந்த உடனே பாருங்க, தாவீதுக்கு எப்படியா இருக்கும், எப்படியா இருக்கும் பாருங்க. எல்லாரும் இருக்காங்க, சகோதரர் இருக்கிறாங்க, 7 பேர் இருக்கிறாங்க, மிலிட்ரியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, சவுலோட யுத்தத்துக்கு பயிற்சிவிக்க 3 பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் முட்டி போட்டு நான் இந்த சேத்தோட வந்திருக்கிறேனே, என்ன கூப்பிட்டுருக்காங்களே, எனக்காக ஒரு மனுஷன் காத்திருக்கிறான். எப்படிப்பட்ட மனுஷன் காத்திருக்கிறார்? சாமுவேல் எப்படிப்பட்ட மனுஷன்? பெரியவர், அவர் சொல்வதெல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட மனுஷன் யாரை பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்? தாவீதை பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து அநேக தேவ ஊழியர்கள் காத்திருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா தேவனுடைய பிள்ளைகளே? ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது வந்த உடனே வந்து பாருங்க, தாவீது வந்து பார்த்துருப்பேன் எல்லாரையும், என்னத்துக்காக கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட ராஜாவாக அங்கே அபிஷேகம். அடுத்த வசனத்தை வாசிப்பேன், அடுத்த வசனத்தை வாசிங்க, அடுத்த வாசிங்க. தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, பிற்பாடு தாவீதை மீண்டுமாய் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். தாவீதை மீண்டுமாய் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அது நான் நினைக்கிறேன் 28 இருக்குமென்னு நினைக்கிறேன். 1 சாமுவேல் இருக்குதா மீண்டுமாய் அபிஷேகம் பண்ணது? மன்னிக்கவன் 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 3வது வசனம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 3வது வசனம். சீக்கிரமாய் வாசியுங்க. வந்தார்கள். யார் அபிஷேகம் பண்ணார்கள்? நாங்கள் வாசித்த வசனத்தின்படி யார் அபிஷேகம் பண்ணார்கள்?
மூப்பர்கள் சேர்ந்து ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். முதலாவது சாமுவேல் அபிஷேகம் பண்ண. இப்போ கன்ஃபர்மேஷன் என்ன? இஸ்ரவேல் மூப்பர் எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேலின் ராஜாவாய் தாவீதை அபிஷேகம் பண்ண. இந்த தாவீதை அபிஷேகம் பண்ண உடனே தாவீது போய் சிங்காசனத்தில் இருக்கையில், நீங்கள் அநேக தேவனுடைய வார்த்தைகளிலே மெசேஜ்களில் நீங்கள் கேள்விப்பட நீங்களே வாசிச்சிருப்பீங்க. உடனே போய் தாவீது சிங்காசனத்தில் இருக்கையில் தாவீதுக்கு முதல் வந்த ஜொப் என்னன்னு சொல்லினால், அபிஷேகத்தை பெற்ற உடனே பொல்லாத ஆவியை துரத்துற ஒரு வேலை ஒன்று வந்தது. யாருடைய ஆவியை துரத்துற வேலை வந்ததுன்னு சொல்லினால், சவுலுடைய ஆவியை துரத்துற வேலை. பாருங்க, அபிஷேகம் கிடைச்ச உடனே, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனே எங்கே தாவீது போறாருன்னு சொல்லினால், எங்கே போறேன்னு சொல்லினால், சவுலுக்கு ஆண்டவர் விடுவித்த ஒரு பொல்லாத ஒரு ஆவியை துரத்தும்படியாக சவுல் போய் கிண்ணறத்தை எடுத்து அதை வாசிக்கும் போது, பாட்டை பாடி அதை வாசிக்கும் போது பாருங்க, அவர்கிட்ட இருந்த பிசாசு ஓடிப்போம். அவன் கொஞ்சம் ரிலீஸ் அடிப்பான், கொஞ்சம் அவன் ஒரு ஒரு விடுதலை அடைவான், ஒரு சந்தோஷத்தை உணர்வான், எனக்கு ஒரு ஆவி போட்டுதேன்னு சொல்லி. அப்போ தாவீதை சவுல் என்ன செய்தான்? எப்பொழுதும் வைத்து கொண்டான். இந்த காரியங்கள் நடந்தது. இப்போ தாவீது சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டான் ஒரு தலைவனால். சவுனுடைய அந்த அபிஷேகம் அது என்ன செய்தது? அது சொல்லுங்க, அபிஷேகம் நீக்கப்பட்டு போச்சு. அது நீக்கப்பட்டு கொடுத்த அந்த பதவி, அந்த வல்லமை அது நீக்கப்பட்டு போச்சு. சாமுவேல் ஆண்டவர் சொல்றார், அதற்கு பதிலாக இப்போ நீ என்ன செய்? ராஜாவை, என்னுடைய ஜனங்களுக்கு ராஜாவா இப்பொழுது பாருங்க, எனக்கு பிரியமான, இப்பொழுதுதான் கர்த்தர் தன்னுடைய சித்தப்படி தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த தாவீது ராஜா ஈசாய் யாருடைய கோத்திரத்தில் இருந்து வர? ஜூதா கோத்திரத்தில். ஹல்லேலூயா. ஒரு ராஜாவாய் வருகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கணும்னு சொன்னால், ஜூதா கோத்திரத்தில் இருந்து வர வேணும். ஒரு ஆசாரியனாய் வருகிறவன் லேவி கோத்திரத்தில் இருந்து வர வேணும். ஒரு ராஜாவாய் வருகிறவன் ஆறு? ஆசாரியா கோத்திரத்தில், பெஞ்சமின் கோத்திரத்தில் இருந்து வர்றவன் தலைவனாக இருக்கலாம், ஒரு யுத்த வீரனாக இருக்கலாம். ஆனால் ஒரு ராஜாவாய் வர முடியாது. இப்போ பாருங்க, தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணியாச்சு. அதனால் அபிஷேகத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். அபிஷேக நுகங்களை உடைத்து போடும். அபிஷேகம் எங்களுக்குள்ளே வரும்போது நன்மை செய்கிறவளாய் நாங்கள் சுற்றித்திரியோம். இந்த காரியங்களை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் தாவீதுக்குள்ளே இறங்கி வந்துட்டது பாருங்க. இப்பொழுது சவுல் தான் ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சவுலுடைய அந்த வல்லமை இல்லா போச்சு. அது வெளியே இதாக என்ன செய்வார்? ஒரு ராஜாவாய் ஆக்ட் பண்ணி கொண்டிருக்கார். ஆனால் அவரில் என்ன இல்லை? அபிஷேகம் இல்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? ராஜாவை நடந்து கொண்டு தான் இருக்கிறார். கொடுத்த சில பேர் சொல்லுவார்களே, பதவி முடிஞ்சாலும் பதவியிலேருந்து வெளியில் போகிறாங்க. இல்லை, சில பேர் பதவியிலேருந்து இப்போ எங்களோட பிரைம் மினிஸ்டரை கேட்டு நல்லா போஸ்ட் பண்ணி தான் முதல் இருந்த பிரைம் மினிஸ்டரை வெளியில் விட்டாங்க. இல்லை, நான் போக மாட்டேன்னு சொல்லி கொண்டு இருந்தேன். நான் பதவியை விட்டு ராஜினாமா ரிசைன் பண்ண மாட்டேனே என்று சொல்லி கொண்டு இருந்தார். கழுத்தை பிடிச்சி தள்ளின மாதிரி தான் இப்போ கடைசியில் பிடிச்சி தள்ளி இருக்கிறாங்க. அதே போல் பாருங்க, சவுல் போயில்லை, சவுல் தான் இப்பொழுது. ஆனால் அந்த அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம், ராஜாவுடைய அபிஷேகத்தை தாவீது இது என்ன செய்தான்னு சொல்லி இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோன்னே என்ன நடந்ததுன்னு சொல்லினா, போய் சவுலுக்குள்ளே உள்ள அந்த அசுத்த ஆவியை துரத்தினான். இப்பொழுது பாருங்கள், தேவனுடைய அருமையான பிள்ளைகளை பாருங்கள், தாவீது பெலிஸ்தர்களை அதை கொண்டு தேவன் பாருங்க கோலியாத்தை கொன்று ஜனங்கள் எல்லாரும் சவுலை காட்டிலும் என்ன செய்தார்கள்? தாவீதை என்ன செய்தார்கள்? உயர்த்தி பேசினோடனே இந்த தாவீதுக்கு அதாவது சவுலுக்கு ஒரு பொறாமையின் ஆவி, சாதாரண ஒருவனை பாருங்க, இன்னும் சொல்ல போனால் எனக்கு பேகலைச்ச ஒருவனை உயர்த்தி பேசுகிறாங்களே அப்படி ஒன்று சொல்லி போட்டு தாவீதுக்கு விரோதமாய் 3000 பேரை கூட்டிக் கொண்டு பாருங்க. எப்பொழுதும் தாவீதுக்கு விரோதமாய் இந்த சவுல் இருந்தான். தாவீதை எப்படியே நான் கொல்ல வேணும்னு சொல்லி ஒரு பேர் 1 பேர் 2 பேர் இல்லை, வேதம் சொல்கிற 3000 ஜனங்களோடு அவன் புறப்பட்டு எப்படி என்ன பாருங்க, தாவீதை கொல்ல வேண்டும்னு சொல்லி போட்டு அவன் கடந்து வந்திருக்கிறார். வந்தோட இந்த செய்தி
தாவீதுக்கு சொல்லப்பட்ட உம்மை தேடி சவுல் ராஜா வந்திருக்கிறார், கொலை செய்யும்படியாக உம்மை தேடி வந்திருக்கிறார்னு சொல்லி சொன்ன உடனே பாருங்கள், அதற்கு பிறகு சில வசனங்களை நாங்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26வது அதிகாரத்தை என்னோட சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்கள். 26வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 26வது. அப்பொழுது அபிஷாய் தாவீதை பார்த்து, ஆம், இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினாலே 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றார். குத்தட்டுமா என்று சொல்லி சொன்னா பாருங்க, அந்த அபிஷாய் வந்து தாவீதோடு இருந்த அபிஷாய் வந்து இப்போ சவுல் வந்து 3000 பேர் அங்கே இல்லை வந்து என்ன செய்கிறாங்க, தாவீதை பிடிக்க வந்து பார்த்துக்கு நல்ல தூக்கம். நீங்கள் தூக்கமா இல்லை தானே? தூக்கம் இல்லை தானே? ஓகே, சோசரம். தூக்கம் வந்தால் சொல்லுங்க, ஒழுந்து போயிட்டு உட்கார இன்னொரு 1 hour பேசலாம். அப்போ செம்பு கிடக்குது, தனக்கு பாதுகாப்புக்கு ஈட்டிய அவர் குத்தி வச்சு போட்டு ஒழிச்சு வச்சாலும் பரவாயில்ல. சவுல் பாருங்க செய்கிற தவறை பாருங்க, தனக்கு முன்னாடி குத்தி வச்சு போட்டு நீட்டி வச்சு போட்டு குத்தி ஈட்டிய அவர் என்ன செய்கிறார், எல்லாரும் நல்ல கொரட்டை விட்டு தூக்கி கொண்டிருக்கிறாங்க. தாவீது போய் என்ன செய்கிறான்னு சொன்னால் பார்த்தா எல்லாரும் தூக்கம். இப்பொழுது வந்து அவர் சொல்கிறார் என்னன்னு சொல்லிச்சா, இதுதான் உனக்கு அபிஷாய் என்ன சொல்கிறார் தாவீதை பார்த்து, இதுதான் நல்ல சந்தர்ப்பம், தேவன் சத்துருவனுடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டார். ஒரு 2 குத்து இல்லை, 2 குத்துன்னு சொல்லிச்சுன்னா சில பக்கத்தில் ஆக்கள் ஒரே குத்தில் குத்தி நான் என்ன செய்கிறேன். சில பேர் நாங்கள் கோபமாக தான் சொல்லுவோம் தானே, நான் போனேன்னு சொன்னால் ஒரே குத்தில் அவனை என்ன செய்வோம் போட்டு தள்ளி விட்டுருவேன். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா கோபத்தில் போய் ஒரே குத்தில் அவனை போட்டு தள்ளி விடுறாருன்னு. அபிஷா சொல்கிறா என்னன்னா 2 குத்து வேண்டாம், அது எங்கட ஈட்டியா இல்லை அவற்றை ஈட்டியா எடுத்து அவருக்கு ஒரே இது உங்கள் தேவன் உங்களை கையில் என்ன செய்கிறார் ஒப்பு கொடுத்துட்டார். உடனே நாங்களும் ஆமா ஈட்டிய குத்தி போடு, இப்போ என்ன சொல்கிறேன்னா போட்டு சுற்றி கொண்டது என்னை கொலை செய்யும்படியாக, என்னை தேடி என்னை அழிக்கும்படியாக வகை தேடி கொடுத்துருக்கார். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஆண்டவர் தந்துட்டார். அப்படி தான் நான் சொல்லுவோம், ஆமாவா இல்லையா? அதோட பிள்ளைகளை பாருங்கள் பார்க்குறா, பார்த்துட்டு நீ சொல்கிறது கரெக்ட் தான், ஒரே குத்தில் குத்தி விடன்னு சொல்லி தாவீதை குத்த தேவையில்லை. அவனே என்ன செய்துவான் பாவம். இப்போ நாங்கள் தூங்கி போய் இது கேட்கல வந்து எங்கட வீட்டு அதான் ஏன் கள்ளன் வந்து இரவில் நைட்டில் வந்து களவெடுக்கிற வருவான்னு சொல்லி நல்ல தூக்கத்தில் இருப்பேன். நாங்கள் தூக்கத்தில் இருக்க எங்களுக்கு எதுவும் நடக்காது. வந்து தட்டினாலும் சொல்லுவோம் அங்கே சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லுவோம். சில போல் கள்ளம் வந்து கேட்டாலும் மாமாவா இல்லையா? ஆனால் நகையில் எல்லாத்தையும் நாங்கள் உள்ளுக்குள்ளே தான் அமைச்சு கொண்டு படுப்போம், அது எடுத்துக்கொண்டு போக மாட்டாங்க, கோல்டு இல்லாத. பாருங்கள், அப்போ தாவீது வந்து யோசிக்க பாருங்கள், இது நல்ல சந்தர்ப்பம் சொல்லிக்க யோசனை வருமா இல்லை? நல்ல சந்தர்ப்பம். என்ன இவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கிறார், நான் செய்தது கண்டாலும் பரவாயில்ல, நான் என்ன கோலியாத்த பெலிஸ்தரை கொண்டேன், இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படியாக தானே, தேவனுக்கு பிரியமாக தானே நடந்தேன், ஏன் என்ன கொலை செய்கிறதுக்கு, ஏன் என்ன அழிக்க வேணும்னு சொல்லி வகுத்துக்கிட்டோம். அப்போ ஆண்டவர் தந்துட்டார், ஒரே போட்டில் போட்டு தள்ளி விடுவோம், போட்டு விடன்னு சொல்லி சொல்ல இல்லை. நாங்கள் என்ன சொன்னோன்னா கண்ணை காட்டியிருப்போம், போட்டு தள்ளி விடன்னு சொல்லி, போட்டு தள்ளேன்னு சொல்ல இல்லை. அவன் சொல்கிறான் தாவீது போட்டு தள்ள இல்லை. பாருங்கள் என்னத்துக்கு அவன் பயப்படுறான் தாவீதுன்னு சொல்லி சொன்னான். சவுலுக்கு பயப்படையில, சவுலுக்குள்ளே இருந்த அபிஷேகத்துக்காக பயப்படுகிறான். அந்த வசனத்தை அப்படியே வாசிங்க. ம் ம் ஹல்லேலூயா. இந்த நாட்களில் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ண எத்தனை பேருக்கு விரோதமாய் வந்து கரங்களை நீட்டி பேசுகிறார்கள். அபிஷேகம் பண்ண ஊழியக்காரருக்கு விரோதமாய் கரங்களை நீட்டி பேசுறதை குற்றப்படுத்த நான் யார்? ஹல்லேலூயா. ஒரு சாதாரண பாருங்க, ஒரு தலைவனாய் ஒரு லீடராக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கிறபடியால் பாருங்க, அந்த அனாயிண்டிங் இருக்கிறபடியால் தாவீது சொல்றார், தேவன் அபிஷேகம் பட்ட மனுஷனுக்கு விரோதமாய் என்னுடைய கரங்களை நான் எப்படி நீட்டுவேன், எப்படி நான் கொலை செய்வேன். இந்த நாட்களில் பாருங்க ஒரு பயம் இல்லை, ஊழியக்காரை குறித்து பேசுறது வந்து ஒரு பயம் இல்லை, வாய் வந்தபடியே பேசி கொண்டு போவார்கள். இதுக்கு நான் உண்மையில்
உடன்பாடு இல்லை. ஊழியக்காரரை வந்து பாருங்க, ஆண்டவர் அவர்களுக்காக நாங்கள் என்ன தவறாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், உண்மைதான். ஒத்து போகக்கூடாது. ஊழியக்காரன் தவறு விட்டால் நாங்கள் ஒத்து போகக்கூடாது, சேர்ந்து போக சொல்லி நான் சொல்லல. ஹல்லேலூயா. ஆனால் அபிஷேகம் பண்ணதுக்கு விரோதமாக எங்களுடைய வாயை திறக்காமல் இருக்க வேணும், கையை நீட்டாமல் இருக்க வேணும். ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவனுடைய நீடித்த ஆயுள் வரைக்கும் பாருங்க, நீடித்த ஆயுள் வரைக்கும். நான் சொன்னது ஓயில் உங்களுக்கு கேட்டதா? இல்லை தானே? நீடித்த ஆயுள் வரைக்கும், அப்படி தானே? நீடித்த ஆயுள் வரைக்கும் யார் நடத்துவார்? கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஊழியக்காரரை கர்த்தர் நடத்துவார், உங்களை கர்த்தர் நடத்துவார். ஆமாவா இல்லையா? நான் அபிஷேகம் பண்ணதுக்கு விரோதமாக என்னுடைய கைகளை நீட்ட மாட்டேன்னு சொல்லி அப்படி அடுத்த வசனத்தை வாசிங்க. ம் ம் கர்த்தர் அவரை அடித்து ம் அல்லது அவருடைய காரணம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டாலொழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றார். எடுத்துக்கொண்டு போவோம்னா பாருங்க, இந்த வசனத்தில் வந்து கர்த்தர் என் கையை வந்து அபிஷேகம் பண்ணதுக்கு மேலாக போடாதபடிக்கு என்னை காக்க கடவர். 3 காரியத்தை சொல்றார். ஒருவேளை கர்த்தர் அவரை அடித்தது அது எனக்கு பரவாயில்ல, அல்லது காலம் வந்த வயது வந்து சென்றால் மரித்தால் பரவாயில்ல, அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் அது பிரச்சனை. நான் என்ன செய்யக்கூடாது? அவர் மேல் கை போடக்கூடாது. இவருடைய மரணத்துக்கு நான் காரணமாக இருக்கப்படாது. பாருங்க அருமையான பிள்ளைகளே, தாவீதுக்கு இருந்த கர்த்தரை குறித்து, அவருடைய அபிஷேகத்தை குறித்து இருந்த ஒரு பயத்தை பாருங்க, ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதையை பாருங்க. நான் கை போடக்கூடாது. அவர் இயற்கையாக இதற்காக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். நாங்கள் எப்போது இதற்காக எத்தனையோ ஜெபம் பண்ணுறோம். இதற்காக நாங்கள் ஜெபிச்சிருக்கோம். எதற்காக ஜெபிச்சிருக்கிறோமா? எதற்காக ஜெபிச்சிருக்கிறோமா? சொல்லுங்கள், எதற்காக? வேறு எங்கேயோ இருக்கிறீங்க நீங்கள். எதற்காக ஜெபிச்சிருக்கிறோம்? சொல்லுங்க, எதற்காக? நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவுள் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி பாருங்க என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் என்னுடைய கையை என்ன செய்யக்கூடாது? கர்த்தர் மேல், அதாவது சவுல் மேலே போடக்கூடாது என்று சொல்லி போட்டு ஒரு காரியத்தை செய்வோம். என்ன செய்ய? அவருடைய ஈட்டியையும் செம்பையும் எடுத்து கொண்டு போவோம் என்று சொல்லி. இப்பொழுது பாருங்க, சவுலோட வந்த 3000 பேர் எல்லாம் நல்ல தூக்கம், நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஈட்டியும் இல்லை, என்ன இல்லை, செம்பும் இல்லை. அப்போ இதை இதை எடுத்துக்கொண்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி சவுலுக்கு தெரிய வந்தது. தேவனுடைய பிள்ளைகளை தாவீது வந்து எடுத்துக்கொண்டு போய் 24வது வசனத்தை வாசிங்க. இது 24வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாய் இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றார். ஹல்லேலூயா. எல்லா கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருப்பது யாருடைய? என்னுடைய ஜீவன். அவர் என்னை எல்லா உபத்திரங்களுக்கு நீங்கி அவர் விடுவிப்பாராகன்னு சொல்லி ஆர் ஜெபித்ததுன்னு சொல்லி ஆர் மண்டாடினது? பவுல். யாருக்காக? தாவீதுக்காக. ஹல்லேலூயா. இப்பொழுது தாவீது தான் வந்து ஈட்டி எடுத்து கொண்டு போயிருக்கிறான். இருந்த செம்பெடுத்து கொண்டு ஒரே குத்தில் குத்தி போட்டிருக்கலாம். அந்த இடத்துல பார்க்குறோம்னு சொன்னால் தாவீது அங்கே கர்த்தர், அதாவது சவுல் தாவீதை ஆசீர்வதிக்கிறான். ஹல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி சொன்னால் பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுல்
2 பேரும் தங்களுடைய ஸ்தானத்திலே திரும்பி என்ன ஆசீர்வாதம் ஜெபித்து போட்டு போகிறான் சவுல்னு சொல்லி சொன்னால், அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க, நீங்கள் நல்லா உங்களோட கண்கள் பார்க்கட்டும். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதே, ஹல்லேலூயா. எப்படி கூப்பிடுறார்? என் குமாரன். கொலை செய்ய வந்தவர் பாருங்க, ஒரு மன்னிப்பை கொடுத்தது, எல்லாம் மாறிட்டுது. சத்துரு இப்போ வந்து பாருங்க எப்படியா இருக்காரு சொல்லி சொன்னார் பாருங்க. சத்துரு வந்து தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு வந்துட்டார். ஹல்லேலூயா. சில வேளைகளில் நாங்கள் சில காரியங்களை மன்னிக்கும் போது பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளை, அவ்வளவாய் ஒரு உறவை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். ஹல்லேலூயா. என் மகனே எவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுக்குறவர். என் மகனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். தாவீதை நோக்கி என் குமாரனே என் தாவீதை நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவன். தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டவன் தெரியும். சவுல் கன்ஃபர்மேஷன் பண்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது எப்படிப்பட்ட மனுஷன்? ஆசீர்வதிக்கப்பட்டவர். நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை இந்த இடத்துல வெறுமனையாய் கொண்டு போக மாட்டார். பெரிய ஆசீர்வாதங்களோடு புறப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவார். நல்ல பலத்தோடு சுகத்தோடு இந்த இடத்துலேருந்து கடந்து போவீங்க. காரணம், இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, சொல்றான் பாருங்க, ஆசீர்வாதை நீ பெரிய காரியங்களை செய்வாய். பெரிய காரியம், நீ இப்பொழுது இருக்கிறதை பாடலும் பெரிய காரியங்களை செய்வாய். ஹல்லேலூயா. நீ ஒருவேளை சிங்கத்தை கொன்றிருக்கலாம் ஆடுகளுக்காக. நீ ஒருவேளை வேறு என்ன சிங்கம் கரடியை கொன்றிருக்கலாம். இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வாய். கோலியாத்தை கொன்றிருக்கலாம். இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வாய். நீங்கள் கரங்களை கொடுத்து பக்கத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க. சொல்லுங்க, வாழ்த்துங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க. பெரிய காரியங்களை செய்வீங்க. பெரிய காரியங்களை செய்வீங்க. நீ பெரிய காரியங்களை செய்வாய். நீ பெரிய காரியங்களை செய்வாய். நீ பெரிய மென்மேலும் நீ பலப்படுவாய் என்றான். மென்மேலும் பலவீனம் உங்களுக்குள்ள வராது. நீங்க பலப்படுவீங்கள். ஹல்லேலூயா. பலம் உள்ளவர்களாக இருப்பீங்கள். எப்படிப்பட்ட பலம்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம். ஆமென். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க பலப்படுவீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பலப்படுவார். என்னன்னு சொன்னா, எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எங்களை வழி நடத்துகிறதா இருக்குது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு அபிஷேகத்தை கொடுத்ததுனால நாங்கள் கற்றுக்கொண்டோம். என்ன அபிஷேகம் என்று சொல்லி சொன்னால், ராஜாவினுடைய அபிஷேகம். இந்த ராஜாவினுடைய அபிஷேகம் பாருங்க, சவுலுக்குள்ள இருந்தது அவன் இழந்து போறான். தாவீதுக்குள்ள இருந்தது பாருங்க. தாவீது தேவனுடைய அபிஷேகத்திலே நடந்தவனாய் தேவனுடைய ஜனங்களை வழி நடத்தினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. எனக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் எங்களை வழி நடத்தும். அது நுகத்தடிகளை உடைத்து போடும். ஹல்லேலூயா. ஆனபடி அந்த அபிஷேகம் உங்களை என்ன செய்யும்? பலமுள்ளவனாய் மாற்றும். அந்த அபிஷேகம் உங்களை பெரியவனாய் மாற்றும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நடத்தும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். எப்படி சொன்னால், பரிசுத்த ஆவியானவனாலே அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கார். ஹல்லேலூயா. என்னை உங்களை ஊழியத்துக்கு சொல்லி வேறு பிரித்து அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கார். ராஜாக்களாக ஆசிரியராக அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். தெரியுமா? அவர்களை பார்க்கலும் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. விலையேற பெற்ற அப்படியே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டுமாய் சங்கீதம் 92 10வது வசனம். 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தினாலே நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். அப்போ அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரே அவர் என்னையும் உங்களையும் அபிஷேகம் பண்ணி எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஒரு விசை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. ஆமென்.
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோசரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோசரி, அவர் சகல உபகாரங்களை ஒன்றென்று மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் அந்நியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன்.